10 நாள் தான் வீட்டில் இல்லை. ஊருக்கு போயிட்டு வந்தால் 10 செட்டு ட்ரெஸ்ஸு துவைக்காமையே வச்சுருக்காங்க. அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே ஃப்ரீயாக இருக்கலான்னு வந்தோம்னா இங்கே வந்த உடனே நம்மளுக்கு வேலை தான். பாப்பாவுக்கு 9 மந்த்ஸ் மொட்டை அடித்ததுக்கப்புறம் ஒர்க்குக்காக தனியாக வந்துட்டோம். அதிலிருந்து நாங்கள் மட்டும்தான் பாப்பாவை டேக் கேர் பண்ணிகிட்ருக்கோம். பாப்பாவுக்கு கூட ஈஸியாக வேலை செஞ்சிடலாமாட்டிருக்கு. ஆனால் இவங்களுக்கு பின்னாடி வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். என்னதான் எல்லா வேலைக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணாலும் ட்ரெஸ் மட்டும் துவைக்க மாட்டாங்க. நேற்று நான் இன்ஸ்டாவில் ஒரு ரீல் பார்த்தேன். அதில் எவ்வளோ படித்து என்ன கடைசியில் பாத்திரம் கழுவுறக்கு தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீல். அதை பார்த்தோன்னையும் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு வலி. நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் நம்ம டாப்பராக இருக்கணும், நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிறக்காக எவ்வளோ நைட்டெல்லாம் உட்காந்து படிச்சிருப்போம். அதெல்லாம் ஒரு செகண்ட் அப்படியே என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. அதுக்கும் நம்ம இப்போ இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணுது. இது ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற விஷயந்தான். ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக நம்மளால் எடுத்துக்க முடியாதுல்ல. ஏதோ ஒரு கமிட்மெண்ட்னால நாம் இப்படி இருக்கோம். இதுவும் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும்ல. மாறும். நீங்களும் இப்போ என்ன மாதிரி தான் இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறையா பேசுவோம்.